நந்தினிக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்ததுமே இந்த ரஞ்சித்தை கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. நீ இப்படிப்பட்டவன் உயிரோட இருக்கவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சதுல வாயிலேருந்து ரத்தமா வந்திருக்கு. இதனால ரஞ்சித்தோட நிலைமை என்னாச்சு, வீட்டுக்கு எல்லாருக்கும் நம்ம நந்தினி என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நந்தினிக்கு அப்பவே ஜவுளி கடையில நடக்கும்போதே ஓங்கி பலார்னு விட்டாங்க நம்ம நந்தினி. அப்படி இருக்கும்போது இவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சமாளிச்சு கடைசியில அந்த ரிங்கு ரஞ்சித்தோட தான் அப்படின்ற மாதிரி நந்தினி கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அப்போ அந்த ரிங்குக்காக தான் கல்யாணத்தை அண்ணன் சுத்தி சுத்தி வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நம்ம நந்தினி என்ன பண்றாங்கன்னா, இதை இப்படியே விட்டு வைக்கவே கூடாது. நந்தினி சும்மாவே விசுவாசமா இருப்பாங்க சுந்தரவல்லி குடும்பத்துக்கு. இதுல இவன் இவ்வளோ கேவலமான விஷயம் பண்ணதுமே இவனை இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நிப்பாட்ட வைக்கணும். இவன் கண்டிப்பா நல்லவனா இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி நந்தினிக்கு தெள்ள தெளிவா தெரிய வந்துருச்சுங்க. தெரிய வந்ததுமே நந்தினி ஏன்னா இது பொண்ணு சம்மந்தப்பட்ட மான பிரச்சனை இல்லையா, அதனால நம்ம தான் இதை எப்படியாச்சும் சாதுரியமா சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி என்ன பண்றாங்கன்னா, ரஞ்சித் கிட்ட போயிட்டு, சார் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்ல நந்தினி அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை உண்மையை மட்டும் சொல்லுங்கள், பொய் சொல்லாதீங்க, உண்மையை சொன்னீங்கன்னா தப்பிப்பீங்க, பொய் மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அச்சச்சோ இவன் என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்காளே, இவளுக்கு ஏதாவது உண்மைக்குன்னு தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி ரஞ்சித்துக்கு ஒரு பக்கம் பயம் வர, இன்னொரு பக்கம் நம்ம நந்தினி என்ன பண்ணுறாங்கன்னா, அன்னைக்கு அந்த ஜவுளி கடையில் பேட் டச் மாதவி அம்மாவை பேட் டச் பண்ணது நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, ஐயோ மாட்டிக்கிட்டோமா, சமாளிப்போம், இவ தானே வேலைக்காரி தானே சமாளிப்போம், இவளால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ரஞ்சித் இருந்துக்கிட்டு, நானா என்ன நந்தினி சிஸ்டர் மறுபடியும் உங்களுக்கு என்ன எதனா வேணுமா என்ன, அன்னைக்கே சுந்தரவல்லி ஆண்டி உங்களை அடித்தாங்க தானே, இப்போயும் மறுபடியும் என்கிட்டே நிற்கிறீங்க, உங்களுக்கு வாங்கினது பத்தலையா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே நம்ம நந்தினி சொல்கிறாங்க, ஐயோ ரஞ்சித் சார் நான் வாங்கிறதுக்காகலாம் வரல, எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன், நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுருக்கீங்க ரஞ்சித் சார் அப்படின்ற மாதிரி நம்ம நந்தினி சொல்லவுமே ரஞ்சித்துக்கு என்ன இவ இப்படி திமிரா பேசுகிறா, நம்மளும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்கள் இன்னொரு வாட்டி என்னை சந்தேகப்பட்டீங்கன்னா நான் போய் ஆன்ட்டிக்கிட்ட சொல்லிவிடுவேன், தாராளமாக போய் சொல்லுங்கள், என்கிட்ட ஆதாரம் இருக்குது, நீங்கள் போய் தாராளமாக அம்மா கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களை சந்தேகப்பட்டேன்னு சொல்லுங்கள், அப்போ தான் உங்களை பற்றின வெட்ட வெளிச்சம் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன மிரட்டுறீங்களா, என்ன ஆதாரம் இருக்குது காமிங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன ஆதாரமா, இந்த ஃபோனில் உள்ள வீடியோவில் உள்ள அந்த ரிங்கும் நீங்கள் கையில் போட்டிருந்த ரிங்கும் ஒன்று, அது இப்போ கல்யாணத்துக்கிட்ட இருக்குது, அதே ரிங்கு தான் உங்கள் அப்பா உங்களோட ரிங்குன்னு சொன்னாங்க, ஆக மொத்தம் நீங்கள் தான் குற்றவாளி, மரியாதையாக போய் ஒத்துக்கோங்க, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இங்கேருந்து ஓடிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, ஒரு வேலைக்காரி உனக்கே இவ்வளோ திமிராடி, ஆமாண்டி நான் தாண்டி இந்த மாதிரிலாம் பண்ணேன், என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ரஞ்சித் கேட்கவுமே நந்தினிக்கு கோபம் பயங்கரமாக வருது. ரஞ்சித் சார் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் தயவு செஞ்சு செய்யுங்க, தேவையில்லாதது பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்லிடுறாங்க. உடனே மிரட்டி பார்க்குறியா, அப்புறம் அந்த ஹேமாவை கொன்ன மாதிரியே உன்னையும் கொன்னுடுவான் அப்படின்ற மாதிரி அவன் கோவத்தில் வார்த்தையை விட்டுடுறான். எல்லா பிரச்சனையுமே கோவத்தில் தாங்க ஆரம்பிக்குது. கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா சந்தோஷமாக இருக்கலாம். கோவத்தினால ரஞ்சித்தும் சொல்லவும், ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி ரஞ்சித் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே, அட பாவி அப்போ ஹேமாவை கொலை பண்ணது நீ தானாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மேலே நீ உயிரோடு இருக்கவே கூடாது, ஒரு பொண்ணோட உயிரை கொன்று இருக்க, மானத்தோடு விளாண்டுருக்க, நீ உயிரோடு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்க, உடனே அவங்க இருந்துக்கிட்டு, உன்னை நான் கொன்னுடுவேன் மரியாதையாக போயிட, என்ன நீ கொல்ற ஆளாடா, என்ன இந்த வீட்டில் வேலை பார்க்குறேன் விசுவாசமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ஏய்க்க பார்க்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கோவத்தோட உச்சியில் ரஞ்சித்தோட கழுத்தை பிடிக்க, ரஞ்சித்துக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியல. என்னை விடு, என்னை விடு, உன்னை விட்டுறதா, உன்னை எப்படா விட முடியும், இதுக்கு மேலே நீ உயிரோடு இருக்கவே கூடாது, நீ சத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நம்ம நந்தினி நெரிக்க, உடனே வாயிலேருந்து ரத்தமாக வருது. நந்தினிக்குள்ளே இவ்வளோ பலமானு சொல்லிட்டு ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா அவங்க விவசாயி, எத்தனை வேலை பார்த்துருப்பாங்க, இவங்களாம் சும்மா பணக்காரவங்களாம் தவிர
மித்தபடி பலம்லாம் ஒன்றும் இருக்காது. நந்தினி நெரிச்சதில் ரஞ்சித் எவ்வளவோ ட்ரை பண்ணுறான் கையை எடுக்கிறதுக்கு. ஆனால் அவனால் சுத்தமாக முடியல. அப்படி இருக்கும்போது தான் என்னை விடு விடுன்னு கேட்குறான். இல்லை நீ சாவுடான்னு சொல்லிட்டு வாயிலேருந்து இப்போது ரத்தமாக வரவுமே என்ன பண்ணுறது போகிறது சுத்தம்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் நம்ம நந்தினி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஐயோ என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி கத்தவுமே எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சு ரஞ்சித் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, இவன் என்னை கொலை பண்ண பார்க்குறா அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்கிறாங்க, அம்மா இவனை நம்பாதீங்க, இவனை மாதிரி ஒரு பொறுக்கியை பார்த்துருக்கவே முடியாது, தயவு செஞ்சு இவனை இந்த வீட்டிலேருந்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே சுந்தரவல்லிக்கு கோவம் வருது. என்னடி என் வீட்டில் இருந்துக்கிட்டு ஏன் மாப்பிள்ளை வீட்டை விட அனுப்ப சொல்கிறேன் என்னடி அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவங்களால வாயை திறந்து பேச முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு வசமாக வந்து மாட்டிகிட்டு இருக்கிறதுனால சுத்தமாக புரியல. நான் சொல்லக்கூடாது, நிப்பாட்டுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரொம்ப ஓவராக போகிற, ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்க, அடக்கி வாசி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ உங்களுக்கு ஏன் புரிய மாட்டுது, நான் இந்த வீட்டுக்காக நல்லது பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேட்க, தெரியும் அதுக்கு என்ன, இப்போ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க, இவன் பண்ண மோசமான விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உண்மையிலுமே நீங்கள் நொந்து போயிடுவீங்க, அதனால் இந்த கல்யாணத்தை உடனடியாக வந்து நிப்பாட்டுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்ன பைத்தியமா இல்லை பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா, என்ன விஷயனே சொல்லாமல் கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறிய அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ தான் சொல்கிறாங்க, உங்கள் பையனை கொலை பண்ண பார்த்தது வேறு யாரும் இல்லை, ஹேமாவை கொலை பண்ணது இந்த ரஞ்சித் தான், அன்னைக்கு பேட் டச் பண்ணது இந்த ரஞ்சித் தான், எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரஞ்சித் தான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க. கோவத்தினால தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிக்குது. யார் என்ன பண்ணாலும், யார் எப்படி போனாலும் கோவத்தை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். அதை தவிர்த்து நான் கோவப்படுவேன், நீ தப்பு, நீ அப்படின்ற மாதிரி சண்டை போட்டால் கடைசியில் அது நம்ம தலையில் தான் விடியும். அதனால் கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டோன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இந்த ரஞ்சித் கோவத்தினால தான் எல்லா உண்மையுமே சொல்லி இப்போ வசமாக மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து நின்றுட்டுருக்கான் ரஞ்சித். என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.